ஹலோ மக்களே, வெல்கம் டு அமேசிங் வேர்ல்டு தமிழ். வாழ்க்கையிலும் சரி விளையாட்டுலயும் சரி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஆடவே கூடாது. அப்படி ஆடணும்னா அசிங்கப்பட்டு போயிடுவோம். அதுக்கு உதாரணமா விளையாட்டுல நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி நம்ம சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்ல வீடியோ பார்க்க முடியும். சரி, வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு 5000 மீட்டர் ரன்னிங் ரேஸ்ல கலந்துகிட்ட பல பேர்ல கடைசியா 4 பேர் மட்டும் இறுதி கோட்டை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க 4 பேருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அஞ்சாவதா ஒரு ஆள் உள்ள வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சிட்டு போவாங்கன்னு. நாம தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வர போறோங்கிற நினைப்புல இவங்க மெதுவா ஓடி வர அஞ்சாவதா அந்த பொண்ணு தன்னோட முழு எனர்ஜியும் முழு வேகத்தையும் போட்டு அவங்க 4 பேரையுமே முந்திட்டாங்க. அதுவும் கடைசி வினாடியில. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, எப்பவுமே நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் ஃபுல் எஃபர்ட்ட போட்டுக்கிட்டே இருக்கணும். எப்படியும் ஜெயிக்க தானே போறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃப்ரீயா விட்டாலும் சோலி முடிஞ்சிடும். Life is a race. Run, run. ஒரு ஸ்கூல்ல நடந்த ஸ்பெல்லிங் காம்படிஷன்ல கலந்துகிட்ட 2 ஸ்கூல் பசங்கள ஒருத்தவன் ஒரு வேர்டுக்கான ஸ்பெல்லிங்க தப்பா சொன்னதும் இன்னொரு ஸ்கூல் பையன் தலைய இப்படி இப்படி ஆட்டுறதும் அவன் மூஞ்சிக்கிட்ட கை தட்டி வெறுப்பேத்துறதுன்னு பண்ணிட்டு இருந்திருக்கான். சரி, இவன் இவ்வளவு பண்றானே, இவன் ஒழுங்கா சொல்லுவானான்னு பார்த்தா இவனுக்கான வேர்டோட ஸ்பெல்லிங்க தப்பா தான் சொல்றான். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஒரு பேட்மிண்டன் மேட்ச்ல ஆப்போனன்ட் பிளேயர் அடிச்ச காருக்கு அவே போனதுனால இந்த பொண்ணை அதை அடிக்காம விட்டுறாங்க. அதனால இவங்க ஜெயிச்சிடறாங்க. சோ இவங்க விக்டரியை செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா அப்புறமா கேமரா செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அது அவுட் இல்ல இன்னன்னு. இது தெரியாம அந்த பொண்ணு ஜெயிச்சிட்டோம்னு நினைச்சு ஓவரா செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. நாம ஜெயிச்சிட்டோம் மாரா, ஜெயிச்சிட்டோம் மேடம். அந்த பால் இன்னு. வாலிபால் மேட்ச்ல உயரம் எவ்வளவு அட்வான்டேஜா இருக்குன்னு பாருங்க. இந்த ஒயிட் டீம் அடிச்ச பால ப்ளூ டீம் தடுக்கும் போது பால் ஆப்போசிட் டீமுக்கு போயிடுது. அந்த பால் கீழே லேண்ட் ஆகிறதுக்குள்ளேயே ஒயிட் டீம் பாயிண்ட் நமக்கு தான் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த கார்னர்ல நின்று இருந்த பொண்ணு தன்னோட காலாலேயே உதச்சி பால் அவங்க டீம் பக்கம் கொண்டு வந்துருச்சு. திரும்ப அந்த பால ஒயிட் டீம் பக்கமே தள்ளி விட்டுட்டாங்க. இது தெரியாம அந்த ஒயிட் டீம் பாயிண்ட் அவங்களுக்கு தான் கிடைச்சதுன்னு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. மேகன் ரூட்லெஸ்ங்கிற இந்த உமன் பைக் ரேசர் மோட்டோ கிராஸ் ரேஸ்ல எல்லாரையும் பின்னுக்கு தள்ளி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பம்ப்ல ஜம்ப் பண்ணதும் ஜெயிக்க போறோம்னு சொல்லி ஏர்லயே கையை விட்டு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால பைக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாம கீழே விழுந்து அந்த ரேஸ்ல தோத்துட்டாங்க. ஒரு நிமிஷம் கெத்து காட்டலாம்னு நினைச்சு முன்கூட்டியே செலிப்ரேட் பண்ணதுனால மேட்ச்ல தோத்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. Look at that. The sad face of Megan Rutledge, who had it. She absolutely had the win in this race. ராத்திரி பூரா ஒரே அழுக. நம்ம வாத்தியாரே தூக்கி தோள்ல போட்டுக்கிட்டு விடிய நடந்துகிட்டே இருந்தார். ஒரு டிவி ஜாக்பாட் ஷோல இந்த பொண்ணு அதிர்ஷ்ட சக்கரத்தை சுத்தும் போது அவங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் வந்துருச்சு நினைச்சு அந்த சக்கரம் நிக்கிறதுக்குள்ளேயே ஓவரா துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கடைசியில அவங்களுக்கு வாச்சது 15 தான். ஏமா இந்த 15 பாயிண்ட் வாங்க தான் இப்படி துள்ளி குச்சியா? அட கன்றாவியே. இத்தாலி நாட்டில் நடந்த ஒரு சைக்கிள் மேரத்தான் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்துட்டு இருந்த பிளேயர் பாத்தீங்கன்னா அவர் ஜெயிக்க போறாரு நினைச்சிட்டு ஆடியன்ஸ சாண்ட் பண்ண சொல்றாரு. ஆனா ரேஸ் இன்னும் முடியல, இன்னொரு லேப் இருக்குங்கறத அவர் மறந்துட்டாரு போல. அவர் ரேஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு ஸ்லோ பண்ணதும் பின்னாடி வந்த வீரர்கள்லாம் அவரை முந்தி போக ஆரம்பிச்சிட்டாங்க. He throws up his hands. Oh no. It's 1 to go. Still 2.7. Yes, one more. அந்த லைஃப்ன்ற அந்த கேமை பார்த்து விளையாடுங்க. என்ன நண்பா? இதே போல ஒரு சம்பவம் ரன்னிங் ரேஸ்லயும் நடந்திருக்கு. இங்க 2ஆவதா ஓடி வர அந்த 18வது நம்பர் நம்ம ரேஸ்ல ஜெயிக்க போறோம், ரேஸ்ல செகண்டா வர போறோம் நினைச்சுக்கிட்டு ஜாலியா சிரிச்சுக்கிட்டே வராங்க. அவங்களால அந்த சந்தோஷத்தை கட்டுப்படுத்தவே முடியல. பினிஷிங் கோட்டை தாண்டினதும் ரேஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு ஓடாம அப்படியே நின்னுட்டாங்க. ஆனா கூட வந்த எல்லாரும் ஓடுறதை நிப்பாட்டவே இல்ல, இன்னும் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் உங்களுக்கு புரிஞ்சுது, ஆஹா இன்னும் ஒரு லேப் இருக்கு அப்படின்னு.
பிரான்சிஸ் டிஎஃப்ஓக்கும் டேனியல் மெட்விடோவுக்கும் நடந்த டென்னிஸ் மேட்ச்ல டேனியல் ரைட் சைடு நெட் கிட்ட நிக்கும்போது பிரான்சிஸ் பால லெஃப்ட் சைடுல பின்னாடி தூக்கி அடிச்சிடுறாரு. அவ்வளவுதான், இந்த பால அவரால பிக்கப் பண்ண முடியாது. சோ பாயிண்ட் நமக்கு தான் பிரான்சிஸ் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா டேனியல் முடிஞ்சிருச்சுன்னு விட்டுறாம ஓடி போய் அந்த பால பிரான்சிஸ் பக்கம் அடிச்சிடுறாரு. அந்த பாயிண்ட் அவருக்கு கிடைச்சிருது. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இந்த ஃபுட்பால் பிளேயர் பால கோல் அடிச்ச சந்தோஷத்துல அதை செலிப்ரேட் பண்ற வகையில ஸ்டாண்ட்ஸ்க்குள்ள துள்ளி குதிச்சு போய் அவரோட மனைவிக்கு முத்த பரிமாற்றம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ரெஃபரி அந்த பால ஆஃப் சைடுன்னு அறிவிச்சிடுறாரு. இதனால அந்த கோல் செல்லாது. இது தெரியாம நம்மால அவன் பொண்டாட்டி கூட கிளுகிளுப்பா இருந்துட்டு இருக்காரு. தம்பி, அந்த கோல் செல்லாது, வாப்பா. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. லூசி கனடிங்கிற கனடா நாட்டு பொண்ணு சைக்கிள் ரேஸ்ல ஜெயிக்க போறோங்கிற சந்தோஷத்துல பினிஷிங் லைனுக்கு ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் முன்னாடி அவங்களோட விக்டரியை செலிப்ரேட் பண்றாங்க. அந்த கேப்பை பயன்படுத்திக்கிட்ட பின்னாடி வந்த பொண்ணு நூலில ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது அந்த முயலாமை கதை மாதிரி தான். முயல் தான் ஜெயிக்கணும் எல்லாரும் நினைக்கும் போது பின்னாடி வந்தாம நைஸா ஜெயிச்சுட்டு போயிடும். ஆனா இதுல என்னங்க தர்ம சங்கடம்? இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். 2017 ஆஸ்கர் அவார்டு விழால வெற்றி பெற்ற அணியை அறிவிக்கும்படி 2 செலிபிரிட்டி கூப்பிட்டு படிக்க சொல்றாங்க. ஆனா அது அவங்க தப்பான டீமை படிச்சிடுறாங்க. ஜெயிச்ச மூவி டீமோட நேம சொல்லாம இவங்க தெரியாம மாத்தி லாலா லேண்ட்னு சொல்லிட்டாங்க. அந்த டீம் ஸ்டேஜுக்கு வந்து வெற்றியை செலிப்ரேட் பண்ணி சந்தோஷமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பேக் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு ஆள் ஓடி வந்து, ஐயோ ஜெயிச்சது லாலா லேண்ட் இல்லைங்க, மூன்லைட் அப்படின்னு சொல்லிட்டாரு. There's a mistake. Moonlight, you guys won Best Picture. Moonlight won. This is not a joke. This is not a joke. I'm afraid they read the wrong thing. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்தா பயிலுலா. எதுக்குடா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே செலிப்ரேட் பண்றீங்க? ஜெயிச்ச பிறகு தான் செலிப்ரேட் பண்ணி தொலைச்சா என்ன? இங்க ஒரு வாலிபால் மேட்ச்ல ஒயிட் டீம் அடிச்ச பால் பிளாக் டீம் குள்ள போய் விழுது. அது கீழே விழுந்துருச்சுன்னு நினைச்சு ஒயிட் டீம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பிளாக் டீம்ல ஒரு பிளேயர் பால கீழே விழ விடாம தன்னோட கையை குறுக்க விட்டு பால டேக் ஆன் பண்ணிட்டாரு. அப்புறம் அந்த பால ஒயிட் டீம் பக்கமே தள்ளி விட்டாங்க. இது தெரியாம ஒயிட் டீம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட வெற்றியை கொண்டாடுறதுனால தான் பாயிண்ட் மில்லி செகண்ட்ல அவங்களோட வெற்றியை கொட்ட விடுறாங்க. அப்படிதான் இந்த சைக்கிள் ரேஸ்ல ரெட் டி-ஷர்ட் போட்ட பிளேயர் எவ்வளவு முன்னாடி வந்துட்டு இருந்தாரு பாருங்க. ஆனா அவர் இறுதி கொட்ட தொடர்றதுக்கு முன்னாடி கையை விட்டு மக்கள் கிட்ட சீனை போட்ட அந்த கேப்ல பச்சை டி-ஷர்ட் ரேஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி உள்ள புந்து ஜெயிச்சிட்டாரு. இது இருக்காரே, இவர் தான் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் மனிதர். இவரோட கைகள் ரொம்ப வேகமா இயங்கும் நம்ம கண்ணை மிக்கிறதுக்குள்ள. அப்படிதான் இவரு அவரோட ஓன் ரெக்கார்டை பீட் பண்றதுக்காக பல கப்புகளை களைச்சு வச்சு திரும்ப அதை எத்தனை செகண்ட்ல அடுக்கிறாரு அப்படின்னு ரெக்கார்ட் பண்றாரு. அவர் என்னமோ ஃபாஸ்டா அடிக்க முடிச்சிட்டாரு. ஆனா அந்த டைமர் பட்டனை ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்றதுக்குள்ளே அவர் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனால 2 செகண்ட் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. இந்த பிளேயர் அடிச்ச பால் கோல் கீப்பரோட மூஞ்சில அடிச்சு பால் கோல் போகாம தடுத்துருது. அதனால கோல் கீப்பர் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா பால் பாத்தீங்கன்னா அப்படியே மேல உருண்டு போய் கோல்குள்ள போயிடுச்சு. இது அவரோட டீம்மேட்ஸ் அவருக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ண அவரும் ஓடி போய் தடுக்க போனாரு. ஆனா அதுக்குள்ள பால் உள்ள போயிடுச்சு. ஐ திங்க் பால் அவரோட மூஞ்சில அடிச்சதுல அவர் கண்ணுக்கு ஒரே நட்சத்திரமா தெரிஞ்சிருக்கும். அதை சமாளிக்கிறதுக்காக தான் இப்படி வெற்றியை செலிப்ரேட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காரு. டேய் டேய் பால புறா போடா டேய். ஐயோ போச்சே. ஒரு மேரத்தான் ரேஸ்ல பல கிலோமீட்டர் ஓடி வந்து பல பிளேயர்களை முந்தி வந்து வெற்றி அடைய போற இறுதி கோட்டுக்கு ஒரு ஃபியூ இன்ச்சஸ் முன்னாடி இவர் பண்ண ஒரு காரியத்தால இவரோட ஃபர்ஸ்ட் பிளேஸும் போச்சு, இவரோட காலும் போச்சு. இறுதி கோட்டை தொடறதுக்கு ஒரு ஃபியூ இன்ச்சஸ் முன்னாடி இவர் மேல உள்ள ஆர்ச்ச ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு தொடரன்னு பாத்துருக்காரு. கீழே லேண்ட் ஆகும்போது அவரோட கால் ஸ்லிப் ஆகி கணுக்கால் முறிஞ்சிருது. இதனால பின்னாடி ஓடி வந்தாரு, ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போயிட்டாரு. இவர் மெல்லமா தவழ்ந்து வந்து அந்த செகண்ட் பிளேஸ பிடிச்சிட்டாரு. இவர் எதை வேணா மறப்பாரு, ஆனா லைஃப் லாங் இவர் தவற விட்ட இந்த முதல் பிளேஸ மட்டும் மறக்க மாட்டாரு. ஆப்போனண்டா ஆளே இல்ல, சோலோ ஆகிட்ட அப்படிங்கிற மாதிரி இந்த மோட்டோ ஜிபி ரேஸ்ல இந்த பைக் ரேசர் இறுதி கோட்டுக்கு மத்த பிளேயர்ஸ் பின்னுக்கு தள்ளி தனியாளா உள்ள வந்துட்டாரு. பின்னாடியும் யாரும் வரல. அந்த மதப்புல இவர் என்ன பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் பைக்கை ஸ்லோ பண்ணிட்டு வீலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு சொல்லி மக்கள் கிட்ட கெத்து காட்டுறதுக்காக. ஆனா ஹீரோ மாதிரி ஒருத்தர் என்ட்ரி கொடுத்து இவர் வீலிங் பண்ணிட்டு இருக்க அந்த கேப்ல பைக்கை ஃபுல் த்ராட்டில் பண்ணி அவர் முந்தி இவர் ரேஸை வின் பண்ணிட்டு போயிட்டாரு.
அலிஷா நியூமன்ங்கிற இந்த ஹை ஜம்ப் வீராங்கனை பாத்தீங்கன்னா ஒரு ஒலிம்பிக் போட்டியில பல மக்கள் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்றாங்க. அந்த ஒரு சந்தோஷத்திலேயே இவங்க ஓடி ஹை ஜம்ப் பண்ணும்போது மேல இருந்த பாரு இவங்க உடம்புல பட்டு கீழே விழுந்துருது. இதை அவங்க கவனிக்காம ஃபுல்லா தாண்டிட்டோம்னு நினைச்சு ஜாலியா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.